நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மத்திலே பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு நேரத்திற்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். அருமையாய் கர்த்தரை பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறபடினாலே தேவாதி தேவனுக்கு ஆமென் கனத்தை மகிமை புகழை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. என்னை அன்போடு கூட அழைத்து உபசரிக்கிற அருமையான போதகர் குடும்பத்தார் ஆமென் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சென்னை பகுதிக்கு கடந்து போற கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களுடைய அருமையான ஆமென் ஆராதனையை ஆமென் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தரை துதிக்கவும் ஆண்டவர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு சந்தோஷமான ஸ்தோத்திர ஆராதனை விழாவில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த 8 வருடங்களாக திருச்சபையை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நமக்கு முன்பதாக ஒரு பெரிய ஓட்டக்களம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டிய இலக்குகள், நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நாம் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் நமக்கு முன்பதாக விஸ்தாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த ராத்திரி வேளையில கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். உட்கார்ந்து இருக்கிற இடங்களிலே அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அப்பா என்னோடு பேசுங்க என்று கேட்போமா? பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் இந்த இரவு நேரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். உங்களை எனக்கு முகமுகமாய் பார்த்த பழக்கம் இல்லை. உங்கள் ஒருவரையும் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரையும் நன்றாக அறிந்திருக்கிற, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும். நம்முடைய நிகழ்காலம் அவருக்கு தெரியும். நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உயர்த்தப்பட்ட கரங்களின் மேலே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்த போது ஒரு பெரிய உருமாற்றம் உண்டானது போல இந்த இரவு நேரத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆலயத்துக்குள்ள கடந்து வரும்படியாய் ஓ தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையும் பிரசன்னத்திற்காக நன்றி. தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்திற்காக நன்றி. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்திற்குள்ளேயும் வெளியேயும் தேவனுடைய தூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே பரலோகத்தின் தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே நீர் எங்க நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலத்த காற்றாக இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களோடும் கூட கர்த்தர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தை வெளிப்படுகிற போது வியாதிகள் சௌக்கியமாகட்டும், பிசாசின் கட்டுகள் நிர்மூலமாய் போவதாக. இந்த தேசத்தின் மேல் கிரியை செய்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்ற வாக்கு பண்ணின ஓ அன்பின் தகப்பன் இந்த ராத்திரி வேளையில மகிமையான காரியத்தை, வல்லமையான காரியத்தை எங்க நடுவில் செய்ய போகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசும். சகல கனத்தி மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்காக வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த இரவு நேரம் நமக்கு ஆசீர்வாதமான நேரம். அல்லேலூயா.
ஆமென். சோதரர், இந்த செய்தி வேளையிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லி அடிக்கடி நான் சொல்லுவது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட பேசுகிற போது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற போது, அதை ஆவலோடு கூட பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம், கரங்களை தட்டி துதிக்கலாம். எப்படி உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் ஏவுகிறாரோ அப்படி நீங்க துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற போது சொன்னது போல, அவன் ஒருவர் மட்டும் பேசுவதை கேட்கும்படி நாம் வரல, நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ராத்திரி வேளை, இது நாம் சுதந்திரிக்கிறதான ராத்திரி வேளை. அல்லேலூயா. அவன் வேத புத்தகம் 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தங்க சுரங்கம் என்று சொல்லப்படுகிறது. அவன் வேத புத்தகத்திலே 2 ஏற்பாடுகள் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. அவன் இதை 40க்கும் மேற்பட்டதான பரிசுத்த தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவரினாலே ஏவப்பட்டு இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. அவன் 40 வெவ்வேறு காலகட்டங்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களின் மூலமாய் தேவனுடைய ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதிலே சரித்திரங்கள் உண்டு, இதிலே பாடல்கள் இருக்கிறது, இதிலே தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. அவன் உலகத்தினுடைய கடந்த காலம், உலகத்தினுடைய நிகழ்காலம், உலகத்தினுடைய வருங்காலம், இவற்றை எல்லாம் தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வது பரிசுத்த வேத புத்தகம். அல்லேலூயா. ஆமென். இது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய சரித்திரமே வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. உலகத்தினுடைய விஞ்ஞானம் வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நான் வாசித்ததான இந்த வேத புத்தகத்திலே ஆமென் இந்த வசனமானது யோவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தை. யோவேல் என்று சொல்லக்கூடியதான இந்த தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலுடைய யூதா தேசத்திற்கு அவன் தன்னுடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். தேசத்தினுடைய ஜனங்கள் மிகவும் நெருக்கத்துக்குள்ளே இருந்ததான ஒரு காலகட்டத்திலே திடீரென்று தேவன் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார். எப்பொழுது நாம் பிரச்சனைக்குள்ள இருக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறதோ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே, செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துவார். ஆமென். இந்த 8வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற போது நம்முடைய எதிர்காலத்திலே நாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து, அல்லது நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு நான் இந்த வசனத்தை வீதமாய் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சபையே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சபையே உனக்காக என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்வார் என்றல்ல, இந்த 8 ஆண்டுகளும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு ஸ்தோத்திர ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளும் மனிதனுடைய பலத்தினாலே அல்ல, மனிதனுடைய பணத்தினாலும் அல்ல, மனிதர்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த இரவு நேரத்தில் தைரியமாய் நமக்கு சொல்ல முடியும், ஓ நீ பயப்படாத, மகிழ்ந்து கழுவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்னமும் அவர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். உனக்கு முன்பதாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்து விட்டால் அதை யாராலும் அடைக்க முடியாது. ஒருவரும் அடைக்க கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அவர் திறந்தால் அதை அடைக்கிறவன் யார்? இந்த இரவு நேரத்தில் ஊழியத்திற்காக ஆண்டவர் திறந்த வாசலை இந்த தேசத்தினுடைய வல்லமைகளினாலும் அதிகாரங்களினாலும் மந்திர தந்திர சூனியங்களினாலும் இருளின் ஆதிக்கங்களினாலும் அதை அடைத்து போட முடியாது. காரணம், அதை திறந்தது மனிதன் அல்ல, தேவனாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், சபை என்று சொல்லுகிற போது இந்த ஆமென் கட்டிடத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. சபை என்று சொல்லுகிற போது அலங்கரிக்கப்பட்டு ஆமென் அந்த விளக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென், இந்த கட்டிடத்தை அல்ல குறிக்கிறது. சபை என்று சொல்லுகிறது இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் என் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை யாராலும் இடித்து போட முடியாது. இதை கட்டி எழுப்புகிறவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தை குறித்த பயங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இது ஆமென் தேர்வு எழுதக்கூடிய நாட்களாக இருக்கிறபடினாலே தேர்வுக்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? எக்ஸாமை குறித்ததான பயம். பயம் இல்லாத ஒருவனை பார்த்து அல்லது குழப்பம் இல்லாத ஒருவரை பார்த்து பிரச்சனை இல்லாத ஒருவரை பார்த்து பயப்படாதீங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேசத்தை பார்த்தே சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து பயப்படாதே. உன்னுடைய தொழிலிலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய தேர்வை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கில வேத புத்தகத்தில் இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord has done great things, the Lord has done marvelous things. அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லுகிற போது தமிழில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லப்படுகிற போது சில மொழிபெயர்ப்புகள் ஆமென் ஹல்லேலூயா தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆதாமை ஏவாளையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து முடித்த பிறகுதான் அவரை கர்த்தர் உருவாக்கினார். அப்படி என்று சொன்னால் இந்த ஹோலி டேபர்னாக்கிள் சர்ச் ஆமென் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த சபைக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அத்தனையும் தேவன் உருவாக்கி முடித்த பிறகுதான் இந்த சபையை தேசத்தில் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், ஸ்தாபித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கண்கள் தூரத்திலேயே பார்க்கட்டும். குறித்த காலத்திற்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிப்பது இல்லை. அது தாமதித்தால் நீ அதற்கு காத்திரு, அது சீக்கிரமாய் நிறைவேறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிறதான தரிசனங்கள் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. ஆமென். நான் சில சரித்திர பின்னணியத்திலிருந்து இந்த வசனத்தை சற்று சொல்லிவிட்டு யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி வேகமாய் சில காரியங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையில இருந்த ஜனத்திற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். அவைகளின் சாயல். ஆமென். 5வது வசனம். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலை போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இரைச்சலை போலவும். 4வது வசனம். அவைகளின் சாயல். 1 யோவேல் 1:4 தானா? வெறியரே. சரி. 4வது வசனம் 1:4. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வாசிக்கிறதற்கும் கொஞ்சம் கஷ்டம், கேட்கிறதற்கும் கொஞ்சம் புரியவில்லை. ஆகவேதான் இந்த வசனத்தை மாத்தி வாசித்து விட்டார்கள் என்று நானும் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இங்கே 4 விதமான பூச்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மிகவும் செழிப்பான ஒரு தேசம். அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், வானத்தின் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறதான தேசம். சபையை ஆண்டவர் சொல்லுகிற போதெல்லாம் சபையை திராட்சை தோட்டத்துக்கு ஒப்புமையாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சபையை மந்தைக்கு ஒப்புமையாய் சொல்லி இருக்கிறார். சபையை வயல்வெளிகளுக்கு ஒப்புமையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லக்கூடியது ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சபையாகிய இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு எப்படி இருந்ததா? அங்கே பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை